பரலோகம் ஈவெண்டோட எம்டி பப்பன். நீ எந்த மடையனா வேணாலும் இரு, நான் இது மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். நீ விஷயத்த சொல்லு. அதெல்லாம் இல்லன்னு, நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசதான் நான் வந்தேன். அது என்னன்னு நீ என்கிட்ட தெளிவா சொல்லுப்பா. இப்போ இறந்து போனார்ல நம்ம சகாதேவன் அண்ணன். ஆமா, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவரும் செத்து போயிட்டாரு. ஆமா, செத்து போயிட்டாரு. அவரு சாகறதுக்கு முன்னாடி என் கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருந்தாரு. அவரு செத்ததுக்கு அப்புறம் அவரோட சடங்கு எல்லாத்தையும் என் கம்பெனி தான் பண்ணணும்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. எந்த உதவியா இருந்தாலும் என் அணிய பார்த்து பேசினா போதும்னு சொன்னாரு. அப்படிலாம் என் பெரியப்பா சொல்லிருக்கவே மாட்டாரு. சொன்னாரு. நிஜமாவா? பெரியப்பாவா சொன்னாரு? வீட்டை விட்டு வெளியே போடா நாயே. போக மாட்டேன். எல்லாத்தையும் சொன்ன பிறகுதான் நான் இங்க இருந்து போவேன். என் தாத்தா கிட்ட ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லி பத்திரத்துல நீங்க கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு தாத்தாவோட சொத்தெல்லாம் திருடி நீங்க இந்த பெரிய வீடை கட்டி உள்ள உக்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட வெறும் 1 லட்சம் மட்டும் தானே நான் கேட்டேன். உனக்கு பணம் வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேளு. அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் உயிர் எடுக்காது என்ன? எவ கூட ஓடி போன எங்க அப்பாவை எங்க போய் நான் தேடி கண்டுபிடிக்கிறது? இதுக்கப்புறம் என் வீட்டு வாசல்ல கால் வைக்காத. நான் காலை வைப்பேன். ஒண்ணு இல்ல, 2 காலையும் வைப்பேன். புறம்புக்கு நாயே. இல்ல எங்க பெரியப்பா அப்படி சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல, உங்க மேல பெரியப்பா நிறைய பாசம் வச்சிருந்தாரு. உண்மையாவா?